நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஒரு 10 டேஸ் முன்னாடி வரைக்குமே ஆல் டைம் ஹை வரைக்குமே வந்துட்டு இப்போ ஒரு 10 டேஸாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியான டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கடைசி நாள் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்தாங்க. அதை யூஸ் பண்ணி சூப்பராக ட்ரேடு பண்ண முடிஞ்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஹை வரைக்குமே வந்துட்டு 10 டேஸாக கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நாளைக்கு எப்படி ட்ரேடு பண்ணுறது, முக்கியமான பேட்டர்ன் ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா, ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருந்தோம், அதை பற்றிலாம் பேசலாங்க. முதல்ல நிறையா பேர் கேட்டிருந்த கேள்வி, ஏன் அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க இந்த மாதிரி. ஒன்று தாங்க, பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் போனாலும் சரி, டவுன் ட்ரெண்டில் போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டே தான் போகும். அப்படி நம்ம கம்மி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா என் கண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. ஒரு பைப்பு மாதிரி கீழே போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி கீழேயும் நம்ம வரைஞ்சி பார்க்குறோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக இருக்கு இல்லையா அந்த சேனல் பேட்டர்ன். இந்த இடத்துல டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே இடத்துல டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டச் பண்ணுற இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவாங்க இல்லையா. ஸோ அதை தான் நான் எதிர்பார்த்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணேன். ஸோ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மேலே கீழே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வந்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வரையலைங்க. கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேட் எத்தனை, அக்டோபர் 3, அக்டோபர் 4 இந்த டேட்டில் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் இதை வரைஞ்சிருந்து இங்கிருந்து இது வரைக்கும் ஏன் போகலாம், அப்படி போகும்போது எப்படி ட்ரேடு பண்ணணும், ஸ்டாக்கில் எப்படி ட்ரேடு பண்ணணும், இதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். இதை கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் அக்டோபர் 2, 3, 4 இந்த டேட்டில் போட்டிருந்த வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம நாளைக்கு அண்ட் அடுத்த வாரம் இதை யூஸ் பண்ணி தான் ட்ரேடு பண்ண போகிறோம். இங்கேருந்து பங்குச்சந்தை மேலே வருவாங்களா, இல்லைனா இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போவாங்களா, அப்படி மேலே போகுதுன்னா எந்த பாயிண்ட் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதாவது இந்த பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதுவே கீழே போகிறாங்கன்னா எது முக்கியமான பாயிண்டாக இருக்கும், எது ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்குது, செல்லர்ஸ்க்காக இருக்கட்டும் பையர்ஸ்க்காக இருக்கட்டும், எது ஸ்டாப் லாஸ் பாயிண்டாக இருக்குது, எந்த பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. இன்னொரு சின்ன அப்டேட்டுங்க. என் லைஃப்பில் நான் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்படும் போது எனக்கு புக்கு ரைட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 5 புத்தகம் எழுதி முடிச்சிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம், இப்படி ஒரு 5 புத்தகம் எழுதி முடிச்சிருக்கேன் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள. எனக்கு பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக தெரியும் அப்படிங்கிறனால அதை பற்றி மட்டுமே ஒரு 1000 பக்கங்களுக்கு 3 புத்தகமாக எழுதியிருக்கேன். ஆப்ஷன் பையிங்காக, ஆப்ஷன் செல்லிங்காக, ஸ்விங் ட்ரேடிங்காக, இன்வெஸ்டிங்காக, எஸ்ஐபிக்காக, இந்த மாதிரி பங்குச்சந்தைக்காக எல்லாத்துக்குமே 3 புத்தகம் எழுதியிருக்கேன். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்காக, அதாவது ஆப்ஷன் பையிங் செல்லிங் மட்டும் கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 படிங்க. ஸ்டாக்கை பற்றி கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 3 படிங்க. புத்தகத்தை ஃபுல்லாக படித்து முடிச்ச எல்லாருமே அடுத்தடுத்த பாகம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னோட வயசு சின்னதாக இருக்குது, என்னால் எப்படி புத்தகம் எழுத முடிஞ்சு அப்படின்னா நான் பிரபஞ்சத்தை ரொம்ப நம்புவேன். அந்த பிரபஞ்சம் தான் அந்த புத்தகத்தை எழுதுச்சு. நிறைய ஆசான்களை என் லைஃப்ல அறிமுகப்படுத்தி அதை வச்சு புத்தகமாக எழுத வச்சுச்சுங்க. ஸோ பங்குச்சந்தையை பற்றியும் லைஃப்பை பற்றியும் நல்ல புத்தகம் படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாகவே இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டியில் முக்கியமாக ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். மேலே 3 டச் எடுத்திருக்காங்க, கீழேயும் 4 டச் எடுத்திருக்காங்க. மேலே கரெக்டாக தேர்டு டச் எடுக்கும் போதே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகும்போதும் ரெஸ்பெக்ட் பண்ணல, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் மேலே போகிறாங்கன்னா கீழே தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கீழே வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இங்கிருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போவாங்களா, இல்லை இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருவாங்களா, இது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குங்க. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தவங்க டார்கெட் இங்கே வரைக்காச்சும் போடுவாங்க. ஸோ டார்கெட் ஹிட் ஆகலை. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவாங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வரைக்காச்சும் போடுவாங்க. அப்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா எங்கே பிரேக் அவுட் பண்ணுவாங்க, 25,032 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடும். ஓகே, இல்லை இங்கிருந்தே மேலே போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை 25,775ங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அப்படி 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 25,600ங்க. இது 1 ஹவரில் ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இருக்கும். நாளைக்கும் சரி அடுத்த வாரமும் சரி. 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. 5 மினிட்டில் இந்த இடத்துல மாறுங்க. ஆனால் 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 25,320 வந்து ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் ஓகே ப்ரீவியஸ் லோவுமே இந்த இடத்துல வந்து மாற்றி வந்து வரைய முடியாது போலையே. எவ்வளோ தூரம் இருக்குதுங்க? 80 பாயிண்ட் இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று மார்க்கெட்டு வந்து இந்த 2 லைனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகணுங்க. ப்ரீவியஸ் ஹை 5 மினிட்டில் 25,610, ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில் 25,420. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். முக்கியமாக ஒவ்வொரு நாளும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வரும் இல்லையா, அதிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். கற்றுக்கிறது தான் கடைசி வரைக்கும் இருக்கும். லாபம் பண்ணுறதோ நஷ்டம் பண்ணுறதோ கடைசி வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. கற்றுக்கும் போது எல்லாமே வந்து மாறுங்க. சரி ஓகேங்க. அதே மாதிரி நாளையிலிருந்து ஒரு நியூ ப்ரீமியம் குரூப் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. 3 புத்தகம் வாங்கினவங்களுக்கு அந்த ப்ரீமியம் குரூப் வந்து ஃப்ரீ. இல்லை நான் 1 மந்த் ட்ரை பண்ண ஆசைப்பட்றேன் ப்ரோ, எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி 1 மந்த் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்துடாதீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கான மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய முக்கியமான ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி அனுப்புவேன். பங்குச்சந்தையை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியும் கொடுப்பேன் அப்பப்போ. சரி ஓகே. இப்போ நம்ம 5 மினிட்டில் வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தாச்சு. சென்செக்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து பிரச்சனையே கிடையாது. நிஃப்டி வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கோ அதே மாதிரி பேட்டர்ன் அதே மாதிரி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 83,590, முக்கியமான ப்ரீவியஸ் லோ 82,710. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 83,640. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆனால் ஒன்று பக்கத்தில் வரைஞ்சிருக்கேன் தான். ஆனால் ஒன்று இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ வச்சுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ வச்சுட்டாங்கன்னா இந்த 2 லைனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் கற்றுக்கணுங்க. அதே மாதிரி இதுதான் பங்குச்சந்தை அப்புறம் இதான் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் அப்படின்னா நோ. இதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ராட்டல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. இதை நான் கொடுக்குறது வந்து இது முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேங்க. இப்போ வேகமாக பார்த்துடலாம். 82,990 ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி 83,640 ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. பேங்க் நிஃப்டி ஒன் டேயில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஜஸ்ட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்றுங்க, மந்த்லி டைம் ஃப்ரேமில் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஓகே, இது ரெட்டாக தான் இருக்குது. நிஃப்டிலையும் ரெட்டாக தான் இருக்குது. பெரிய டவுன் ட்ரெண்ட் கிடையாது. பட் பேங்க் நிஃப்டி மட்டும் க்ரீனாக இருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸுமே க்ரீனாக இருக்கிறாங்க. என்னென்னு தெரியல. ஸோ பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் தான். பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு 1 ஹவரில் இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கேருந்து மேலே வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இதை பிரேக் அவுட் வந்து பண்ணது என்ட்ரி வந்து கொடுக்க முடியாது. ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஃபேக் பிரேக் அவுட் நடக்கக்கூடாதுன்னா இது வரைக்காச்சும் போய் ஆகணும். ஸோ 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு 58,210. ப்ரீவியஸ் லோ வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் 57,535. 5 மினிட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் ஓகே ப்ரீவியஸ் கை இங்கே வரைய முடியுங்க. ப்ரீவியஸ் கை 58,040, ப்ரீவியஸ் லோ 57,670. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். எல்லா ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையோட கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. இந்த 1 ஹவருக்குள்ளே என் ட்ரேடிங் லைஃபே மாறிடணும், என் லைஃபே மாறிடணும், நான் நிறைய பணம் சம்பாரிச்சணும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு நாளையும் உழைப்பை போட்டுட்டு அதுக்கு ஏற்ற ஊதியத்தை வந்து தேடுங்க. அது நிச்சயமாக கிடைக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி சம்பாதிப்பீங்க. பட் அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் வந்து பண்ணணும். ஆனால் நிச்சயமாக எல்லாமே வந்து நடக்குங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.